ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்களா? நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 தொடங்கி 16 வரை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? தீர்க்கதரிசியாகிய எலிசாவினுடைய வேலைக்காரன் அவருக்கு முன்பதாக இருக்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்த்து, அந்த சூழ்நிலை பயங்கர பிரம்மாண்டமாக, பயங்கர பெருசாக, பயங்கர மிரட்டலாக, பயங்கர அச்சுறுத்தலாக இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து தீர்க்கதரிசியோட வேலைக்காரன், ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம், இப்படி சூழ்ந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியாகி எலிசாவினுடைய வேலைக்காரன் சொன்னபோது எலிசா அங்கே என்ன மீன் பண்ணுறாருன்னா, அவ்வளோ சீனெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் அப்படி நம்ம பயப்படுற அளவுக்கு என்ன இல்லை, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய காரியம் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக கிளியராக நல்லா தான் இருக்குது. சொல்லுங்கள், எல்லாம் நல்லா தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் நமக்கு முன்னாடி நிறைய சூழ்நிலைகள் நிற்கலாம், அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கலாம், அது பயங்கர அச்சுறுத்தலாக இருக்கலாம், பயங்கர மிரட்டலானதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையை நினைக்கும் போது, அந்த சூழ்நிலை சுற்றி வர இருக்கிறத வெறும் மாம்ச கண்களில் பார்க்கும்போது அது பயங்கரமானதாக ஒருவேளை நமக்கு தெரியலாம். ஆனால் இன்றைக்கி ராத்திரி நம்ம லென்ஸில் ஃபெய்த்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கண்ணோட பார்வையில் விசுவாசத்தை நம்ம ஆட் பண்ணி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்து சொல்ல போகிறோம். அவ்வளோ சீனெல்லாம் ஒன்றும் அந்த சத்ருவுக்கு இல்லை, அவ்வளோ பெரிய ஆள்லாம் அவன் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு சொல்லுங்கள், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சத்தமாக சொல்லுங்கள். திங்ஸ் ஆர் பெட்டர். நல்லா தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள். அது அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ பெருசாக, அவ்வளோ மிரட்டலாக, அவ்வளோ அச்சுறுத்தலாக அந்த காரியம் எனக்கு முன்னாடி இருக்கிறது என்னமோ ஒரு பக்கம் ரியாலிட்டியில் உண்மை தான். பட் பரவாயில்ல, மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த 2025 கண்டிப்பாக எனக்கு நல்லா தான் இருக்குது. என் லைஃபே நல்லா தான் இருக்குது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஓகே. எலிசா, ஹீஸ் அ பைபிளில் மெசையானிக் மெசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. தேர் ஆர் ஃபியூ மெசையானிக் மெசஞ்சர்ஸ். மீன்ஸ் லைக் அவர்களெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு முன்னோடிகள், ஒரு தூதர்கள் மாதிரி நாம் அவங்கள கன்சிடர் பண்ண முடியும். அப்படி மெசையானிக் மெசஞ்சர்ஸ். அதை எலிசா இஸ் ஒன் அமாங் தெம். எலிசா வந்து அந்த மாதிரியான ஒரு மெசியானிக் மெசஞ்சர் அவர். பிகாஸ் இயேசு செய்த மாதிரியான அற்புதங்களை, த பவர் தட் ஜீசஸ் ஹேட், அதெல்லாம் எலிசாவும் தன்னுடைய நாட்களில் செய்ததை நம்மளால் பார்க்க முடியும். வியாதிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு கூட மரித்தவங்களை எழுப்பினார். அதோடு கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எலிசா செய்து காட்டினார். எலிசா ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்கள், எலிசா யாருங்க? சத்தமாக சொல்லுங்கள், யாருங்க? இந்த நாட்களில் தீர்க்கதரிசி அப்படிங்கிற அங்கிற அடையாளம், அங்கிற ஒரு லேபிள், அது வேறு மாதிரி. இல்லைன்னா தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாவே ஏதாவது நல்லதாக ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லணும், நமக்கு செய்யணும், என்ன நடக்கும்னு சொல்லணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது. பட் தி ஆக்சுவல் ப்ராஃபட்ஸ், ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு சாதாரண மனுஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுற 5 காரியம் இருக்குது. சொல்லுங்கள், 5 காரியம். சத்தமாக சொல்லுங்கள்.
சத்தமாக சொல்லுங்கள், 5 காரியம். ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு சராசரி மனுஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற 5 விஷயம் இருக்குது. 1, இட் இஸ் தேர் வேல்யூ. 2, இட் இஸ் தேர் வர்ச்சியூ. 3, இட் இஸ் தேர் விஷன். 4, இட் இஸ் தேர் வாய்ஸ். 5, இட் இஸ் தேர் வில்லிஃபிகேஷன். இந்த 5 விஷயம் இருக்குது. 1, இட் இஸ் தேர் வேல்யூ. அது அவங்களோட தகுதி, அவங்களோட மதிப்பு. சொல்லுங்கள் மதிப்பு. சத்தமாக சொல்லுங்கள் மதிப்பு. சத்தமாக சொல்லுங்கள் மதிப்பு. ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவன், he is valuable on both the sides. He is valuable to God and he is valuable to man. மனிதருக்கும் அவன் ரொம்ப முக்கியமானவன், அவன் ரொம்ப பிரதானமானவன். அதே போல் மனிதனுக்கும் அவன் மதிப்பு மிக்கவன். அதே போல் தேவனுடைய பார்வையிலையும் அவன், பிகாஸ் என்னென்னா மனுஷனையும் தேவனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியமாக, கனெக்ட் பண்ணுற ஒரு கருவியாக தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் தேவனிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புவதை தீர்க்கதரிசி அதை கொண்டு செல்கிறார். அதே போல் தேவன் ஒரு மனுஷங்கிட்ட பேச வேண்டும் என்று விரும்புவதை ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். ஸோ இட் இஸ் ஹிஸ் வேல்யூ, அவருடைய மதிப்பு. 2, நான் சொன்ன மாதிரி அவரோட வர்ச்சியூ, அவருடைய தரம், அவருடைய தகுதி. ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது, முக்கியமாக எலிசாவுடைய நாட்கள்லாம், அது தோஸ் ஆர் டார்க் டேஸ். அதெல்லாம் இருளான ஒரு நாட்கள். ஜனங்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு பாகால வணங்குறதுமாக, தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்தாமல் அவங்களோட இஷ்டத்துக்கு ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த போது, தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவங்க அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் வேறுபட்டு வித்தியாசமாக வாழ்கிறவங்களுக்கு பேர் தான் என்னென்னா தீர்க்கதரிசிகள். ஸோ இட் இஸ் தேர் வேல்யூ, இட் இஸ் தேர் வர்ச்சியூ. 3, அவங்களோட விஷன், அவங்களுடைய பார்வை. சொல்லுங்கள் அவங்களுடைய பார்வை. சத்தமாக சொல்லுங்கள் அவங்களோட பார்வை. அவங்க எல்லா மனுஷனும் பார்க்குற மாதிரி அவங்க பார்க்கறதில்லை. தே ஹேட் அ ஃபோர்சைட். அவங்க ஒரு விஷயத்தை பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்பாங்க, ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அதையும் தாண்டி பியாண்ட், இதையும் தாண்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்கள் தான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறார். அப்போது ஒரு தீர்க்கதரிசி அவங்க மதிப்பு மிக்கவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனையும் ஜனங்களையும் கனெக்ட் பண்ணி விடுறவங்களா. தேவன் ஜனங்கக்கிட்ட பேச விரும்புகிறத ஜனங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள், ஜனங்க தேவன்கிட்ட பேச விரும்புகிறத தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும், ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும் அவங்களோட லைஃப்பில். அவங்களுக்குன்னு ஒரு தரத்தை அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தங்களை சுற்றி இருக்கிற உலகம் அது எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும், இல்லை மனிதர்கள் எவ்வளோ மோசமாக நடந்து கொண்டாலும், இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர்கள் அவங்க அதிலிருந்தெல்லாம் தனித்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய மதிப்பு, அவங்களுடைய தரம் மாத்திரமல்ல, நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய பார்வை. சராசரியாக ஒரு மனுஷன் பார்க்குற மாதிரி அவங்க பார்க்கறதில்ல. அவங்களுக்கு ஒரு ஃபோர்சைட் இருக்குது, ஒரு தரிசன கண்கள் உடையவர்களாக இருக்கிறார். 4, அவங்களுடைய குரல், அவங்களோட வாய்ஸ். அது சத்தியத்தை, தேவனுடைய சத்தத்தை எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல், தாவீது ஒரு பெரிய ராஜா அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த தாவீதுக்கு கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தையை தைரியமாக சொல்லுகிறவர்களாக என்ன செய்கிறாங்க தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர்கள் அவங்களோட வாய்ஸ், அவங்களுடைய குரல் தேவனுக்காக அதை பயன்படுத்துவார்கள், சத்தியத்திற்காக அதை பயன்படுத்துவார்கள். அதை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவார்கள். அவங்க தான் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். 5, அவங்களோட வில்லிஃபிகேஷன். வில்லிஃபைடு இன் த சென்ஸ் லைக் தேவன் அவர்களை ரொம்ப நேசிப்பார். மனிதர்கள் அவங்கள என்ன செய்வாங்கன்னா அவங்கள புறக்கணிப்பாங்க, அவங்கள கொஞ்சம் தப்பாக பேசுவாங்க. பிகாஸ் எப்போதுமே ஒரு மனிதன் தேவனால் நேசிக்கப்படும் போது சம்டைம்ஸ் வி வில் பி லோட் பை பீப்புள். சில சமயம் ஜனங்கள் நம்மை வெறுப்பார்கள், ஆனால் தேவன் நம்மை அதிகமாக என்ன செய்வார். லைக் எரேமியா தீர்க்கதரிசியாகிய எரேமியா, ஏசாயா, இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது தே ஆர் லவ்ட் பை காட் பட் லோட் பை பீப்புள் என்ற மாதிரி ஆனால் ஒரு இண்டிகேஷனில் அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்மளால் பார்ப்போம். எலிசா ஒரு தீர்க்கதரிசின்னா இன்றைக்கி பைபிளில் மத்தேயு எங்கே இருக்குது, மார்க் எங்கே இருக்குது, மல்கியா எங்கே இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரியாத ஆள் கூட என்ன செய்யுது, கண்ணை மூடினா தீர்க்க தரிசனம் வந்துடுது. இல்லை, நானும் அடிக்கடி சொல்கிற மாதிரி நாமளும் என்னென்னமோ பண்ணுறோம். குத்துறோம், கத்துறோம், குதிக்கிறோம், பாடுறோம், பிரசங்கம் எடுக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், பைபிளை படித்து அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம், வசனத்துலேருந்து ஜெப குறிப்புகள் எடுக்கிறோம். நம்மெல்லாம் பார்க்குறத விட இந்த சும்மா சுற்றிட்டு இருக்கிற ஆட்களுக்கு என்ன கண்ணை மூடினா என்ன செஞ்சிருது, தரிசனம் வந்துடுது. அப்படி யாராவது தரிசனம் பார்த்து உங்ககிட்ட சொல்லி இப்படி நான் பார்த்தேன், இப்படி ஒரு கருப்பு குதிரை உங்களை தேடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னால் இந்த 5 கேட்டகரிக்குள்ளே அவங்க ஃபால் ஆகிறாங்களான்னு பாருங்கள். அவங்க மதிப்பானவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும், அவங்க வித்தியாசமானவர்கள்
பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பார்வை ஒரு விசுவாச பார்வையாக, தூர பார்வையாக இருக்கும். ஒரு விசேஷமான ஒரு ஆவிக்குரிய பார்வை அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய வாய்ஸ், அவங்களுடைய குரல் எப்போதுமே காம்ப்ரமைஸ் ஆகாத, சமரசம் படாத, சத்தியத்துக்கு எந்த ரீதியிலையும் அவங்க சமரசம் இல்லாமல் சத்தியத்தை பேசுகிறவங்களாக இருப்பாங்க. தே மஸ்ட் பி வில்லிஃபைட் பை காட். எலிசா அந்த கேட்டகரியில் ஃபால் ஆகிற ஒரு தீர்க்கதரிசி. எலிசாவை சுற்றிலும் சீரிய ராஜா இப்போ எலிசாவை சுற்றிலும் தன்னுடைய படையை என்ன செய்திருக்கிறார்னா இறங்க பண்ணியிருக்கிறார். அவரை சுற்றியும் நம்ம பார்த்தோம், குதிரைகள், ரதங்கள், பலத்த போர் வீரர்களை சேனைகளை என்ன செய்திருக்காருன்னா சீரிய ராஜா எலிசாவுக்கு விரோதமாக அனுப்பியிருக்கார். அந்த சம்பவத்தை நம்ம வாசித்தோம், நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரவேலை தாக்குதல், இப்படியெல்லாம் இஸ்ரவேலை தாக்கலாம், இப்படியெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சீரிய ராஜா திட்டம் போடும்போது அந்த திட்டத்தை எல்லாம் தரிசனத்திலேயே பார்த்து அதை அப்படியே இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவை தப்ப வைக்கிறதே எலிசாவினுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்துக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும். அப்போ எலிசாவை முடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறாருன்னா அந்த சீரிய ராஜா வராரு. ஸோ அதனால் தன்னுடைய படையை என்ன செய்கிறாருன்னா அனுப்பி வைக்கிறார். தெரில, ஒரு ராத்திரி நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கின எலிசா காலையில் எந்திரிச்சு பார்த்தா என்ன செய்யுதுன்னா சுற்றியும் ஒரு பெரிய படை என்ன செய்யுதுன்னா குதிரைகளும் ரதங்களும் போர் வீரர்களும் என்ன செய்கிறாங்கன்னா நிற்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவேன், லைஃப் இட் ஹேஸ் டிரான்சிஷன்ஸ். வாழ்க்கை என்று சொல்லப்படுவது நிறைய மாற்றங்களை உள்ளடக்கினது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி ராத்திரி ரொம்ப சுமூகமாக, ரொம்ப சேஃபாக, சந்தோஷமாக படுக்கலாம். ஆனால் நாளைக்கு காலையில் ஓவர் நைட்டில் நம்ம லைஃபோட ட்ரெஜெக்டரியே என்ன செய்ய முடியும்னா அந்த வாழ்க்கையோட பாதையே ஓவர் நைட்டில் என்ன செஞ்சோம்னா சில சமயம் மாறிடும். நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், நைட்டில் படுக்கும்போது நினச்சிருக்க மாட்டோம் காலையில் இப்படி ஒரு காரியம் வரும்னு என்ன செய்ய வந்திருக்க மாட்டோம்னா நினச்சிருக்கவே மாட்டோம். ஓவர் த நைட் சம்டைம்ஸ் த ட்ரெஜெக்டரி ஆஃப் த ஹோல் லைஃபே என்ன செஞ்சிடும்னா வாழ்க்கையினுடைய பாதையே மாறிடும். எலிசா இப்போ அப்படி தான் நைட்டில் நல்லா தான் படுக்க போயிருந்திருக்காரு. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்காரன் வெளியில் போய் பார்த்து சொல்கிறான், ஐயோ என்ன செய்கிறது, நம்மளை சுற்றி என்ன செஞ்சுருக்குன்னா குதிரைகளும் ரதங்களும் பலத்த சேனையும் என்ன செஞ்சுருக்குதுன்னா வந்துச்சுவோம். இப்போ இந்த சூழ்நிலை பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷன் அவ்வளோ நல்லா இல்லை, இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்லுங்கள், சூழ்நிலை நல்லா இல்லை, சத்தமாக சொல்லுங்கள், சூழ்நிலை நல்லா இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் நல்லா இல்லை, ஏன் மோசமாக இருக்குது? ஏன்னா எலிசா அவருடைய எதிரிகள் எலிசாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே இருக்கிறான்னு போய் பாருன்னு ஆள் அனுப்பிச்சு கரெக்டாக அவர் தோத்தானில் இருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சி எலிசாவை பிடிச்சிட்டாங்க. எலிசாவை என்ன செஞ்சுட்டாங்கன்னா கார்னர் பண்ணி எலிசாவை ரவுண்ட் பண்ணி எலிசாவை பிடிச்சிட்டாங்க. அப்போ எலிசா இஸ் ஃபவுண்ட் பை த எனிமி. எதிரிகள் எலிசாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. சொல்லுங்கள், எதிரிகள் எலிசாவை என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுபிடிச்சது மாத்திரமல்ல, சுற்றி வேலி அடைச்சிட்டாங்க. அவர் இந்த பட்டணத்தை விட்டு வெளியில் வர முடியாத படிக்கு, அவர் இருக்கிற இடத்தை விட்டு அவர் வெளியில் வர முடியாத படிக்கு சுற்றி ஃபென்ஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்கன்னா வேலி அடைச்சிட்டாங்க. அது அவரை கண்டுபிடிச்சது மாத்திரமல்ல, அவரை சுற்றி வேலி அடைச்சது மாத்திரமல்ல, காலையில் அவரோட கதையை முடிக்கிறதுக்கும் என்ன செய்யறாங்க, அதுக்கு தான் சுற்றி நைட்லேயே வந்து இறங்கிட்டாங்க. காலையில் அவர் வெளியில் வந்தால் அவரை போட்டு தள்ளுறதுக்காக தான் என்ன செய்கிறாங்கன்னா அவரை கேப்சர் பண்ணுறதுக்காக, அவரை முடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா சூழ்நிலை நல்லா இல்லை இல்லையா? சூழ்நிலை, திங்ஸ் ஆர் நாட் குட். சூழ்நிலை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா எலிசா எதிரி எலிசாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எதிரிகள் எலிசாவை சுற்றி முற்றுகை போட்டுட்டாங்க. எதிரிகள் எலிசாவை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. சூழ்நிலை பார்க்கறதுக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது, இவ்வளோ அசௌகரியமாக இருக்குது. பட் எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த செய்தியை நாம் ஏன் இப்போ இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் அப்படின்னா, சூழ்நிலை பார்க்கறதுக்கு இவ்வளோ மோசமாக இருந்த போதும் எலிசா அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படலை. சொல்லுங்கள், எலிசா எந்த கவலையும். ஏன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. சொல்லுங்கள், நல்லா தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள், நல்லா தான். சுற்றி இவ்வளோ நெருக்கடி எலிசாவை சுற்றி சூழ்ந்து இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிரச்சனைகள் பயங்கரமாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குது, காட்டிக்குது இல்லையா? ரதங்கள், குதிரைகள், பலத்த சேனைகள். ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய சேனை சூழ்ந்துருக்கு. அப்போ இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை, அவ்வளோ எளிமையாக இல்லை. ஆனால் எலிசா அதை பற்றி எந்த கவலையும் படலை. ஏன்னா அவர் எப்படி பார்த்தாருன்னா, இதெல்லாம் சுற்றி வர இருக்கும்போதும் நல்லா தான் இருக்குது, அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள், நல்லா தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டிக் அ பென் ஹியர். ஏன்னா நான் நினச்சேன் இங்கே நம்ம ஆண்டோடைய வார்த்தையை இன்றைக்கி ராத்திரி பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கி இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில்
ஒருவேளை ஒருவேளை ஒரு ரஃப்பான இந்த 10-12 நாள் இந்த புதிய ஆண்டில் ஒருவேளை நீங்கள் ஃபேஸ் பண்ண இந்த 10-12 நாள் ரொம்ப கடினமானதாக என்ன செஞ்சுருக்கலாம், ரொம்ப ரஃப்பாக இருந்திருக்கலாம். நிறைய மன அழுத்தங்களை ஒருவேளை நீங்கள் 10 நாள் தான் இருக்குது அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒருவேளை மன அழுத்தங்களும் சிக்கல்களும் போராட்டங்களும் சில விஷயங்களெல்லாம் எப்படியாவது நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட மாட்டோமான்னு மகா போராட்டமாக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான நிலைமையிலலாம் நீங்கள் இன்றைக்கி ராத்திரி இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா, நான் இன்னும் சிங்காசனத்தில் ராஜாவாக நான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், கடைசியாக நான் தான் முடிவு பண்ணோம். இப்போ என்ன இருக்குங்கிறத வச்சு நீ ஒன்றும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பதற வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல தான் இன்றைக்கி ராத்திரி தேவன் என்னை உங்களை இங்கே சேர்த்து இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறேன்? ஹalleluya. இது ரொம்ப ரஃப்பாக இருந்திருக்கலாம். இந்த 10-12 நாள் உங்களோட வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருந்திருக்கலாம். என்னையா இப்படி இருக்குது, ஆரம்பமே இப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம். பட் ஏன்னா நமக்கு முன்னாடி நிற்கிற காரியங்கள் அவ்வளோ பயங்கரம், அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ ராட்சத சைஸில் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நிற்கலாம், நம்மளை மிரட்டுற மாதிரியான காரியங்கள். பட் நம்ம ஒன்றை மறந்துடக்கூடாது, அவர் ராஜாவாக என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் தான் முடிவெடுக்கணும். எல்லாம் நல்லா தான் இருக்குது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறேன்? இன்றைக்கி ராத்திரி நான் எதுக்காக இந்த செய்தியை எடுக்கணும்னு நினச்சேன்னா, எலிசாவுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? தன்னை சுற்றிலும் குதிரைகள், ரதங்கள், பலத்த சேனைகள் சூழ்ந்திருக்கும் போதும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதை வச்சு அவர் சூழ்நிலை நல்லா தான் இருக்குது அப்படின்னு எதை வச்சு அவருக்கு இப்படி சொல்கிறதுக்கு என்ன தைரியம் எலிசாவுக்கு, எது இந்த தைரியத்தை கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு. ஏன்னா சூழ்நிலை நல்லா இல்லை. நான் சொன்ன மாதிரி எதிரிகள் அவரை பிடிச்சிட்டாங்க, அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, எதிரிகள் சுற்றி அவரை வேலி அடைச்சிட்டாங்க, எதிரிகள் அவரை முடிக்கிறதுக்காக பிளானோட நிற்கிறாங்க. அப்போ சூழ்நிலை ரொம்ப பேடாக இருக்குது, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் எலிசா எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, இல்லை பெட்டராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்னு எலிசா ஃபீல் பண்றாரு. அவருக்கு எப்படி இப்படி யோசிக்க முடிஞ்சது? எலிசாவுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? அவருக்கு எப்படி இப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ், நல்லா தான் இருக்குன்னு சொல்ற கான்ஃபிடன்ஸ் எலியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு ராத்திரி நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னோட உங்களோட சூழ்நிலை கூட இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கலாம். நம்முடைய பொருளாதாரம் அல்லது நம்முடைய உறவுகளுக்கிடையே இருக்கிற நெருக்கம் அல்லது மருத்துவ ரீதியாக அல்லது ஆவிக்குரிய ரீதியாக ஒருவேளை நமக்கும் கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நாம் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு முற்றுகை போடப்பட்ட ஒரு நிலைமையில், பிடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில், முடிக்கப்பட வேண்டும் என்று எண்ணப்படுகிற ஒரு நிலைமையில் ஒருவேளை இன்றைக்கி ராத்திரி நானும் நீங்களும் இருந்து இந்த செய்தி என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்னா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அவர் தான் ராஜா. அவர் சிங்காசனத்திலே இன்றைக்கும் என்ன செய்கிறார்னா வீற்றிருக்கிறார். நமக்கு டாக்டரில் சொல்கிறது, அவர்கள் டாக்டர் சொல்கிறதோ, வக்கீல் சொல்கிறதோ, போலீஸ் சொல்கிறதோ, நர்ஸ் சொல்கிறதோ, இல்லை நம்மளுடைய சூழ்நிலை சொல்கிறதோ, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் சொல்கிறதோ, இது இல்லை நம்மளோட முடிவு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நம்மளுடைய முடிவு. நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானதை, நலமானதை மாத்திரம் தான் நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிறார்னா எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹalleluya சொல்லுவீங்க? ஸோ ஒரு 3 விஷயம் எலிசாவை கூப்பிட்டு, எப்படி சார் சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி சார், இல்லை நல்லா தான் இருக்குன்னு எப்படிங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டால் ஒரு 3 விஷயத்தை எலிசா சொல்கிறாரு. நாமளும் அந்த 3 விஷயத்தை தான் நம்ம பார்த்து கடந்து போக போகிறோம். ஒன்று, நம்பர் 1, இப்படி ஒரு நிலைமையில் சுற்றிலும் பெரிய பலத்த சேனை, குதிரைகள், ரதங்கள் இதெல்லாம் இருந்து சூழ்நிலை இவ்வளோ வேர்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எலிசா சொல்கிறாரு, இல்லை பெட்டராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுதுன்னா, நம்பர் 1, அவர் தேவனுடைய பிரசன்னம், தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நினைவுபடுத்தி கொண்டார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறீங்க? சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் உங்களோட கூட தான் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுக்கோ, தேவன் உன்னோட தான் இருக்கிறார், தேவன் உன் கூட தான் இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள், தேவன், சத்தமாக சொல்லுங்கள், தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறார், தேவன் என் கூட தான் இருக்கார். சத்தமாக சொல்லுங்கள், தேவன், அதை ஞாபகம் வச்சுக்கோ, தேவன் உன் கூட தான் இருக்கார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறீங்க? எலிசாவோட வேலைக்காரன் 15வது வசனத்தை சொல்கிறான், அந்த இராணுவத்தையும் குதிரையும் ரதத்தையும் எல்லாம் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறத பார்த்த உடனே, ஐயோ என்ன செய்வோம் என் ஆண்டவனேன்னு என்ன செய்கிறான்னா எலிசாவினுடைய வேலைக்காரன் சொல்கிறான். எலிசா சொல்கிறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசாவுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னா, எலிசாவுக்கு என்ன முதல் காரியம், எப்படிங்க உங்களால் இவ்வளோ மோசமான நிலைமையிலும் நல்லா தான் இருக்குன்னு எப்படிங்க உங்களால் சொல்ல முடியுதுன்னா, நம்பர் 1, எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குப்பா,
தேவன் என் கூட தான் இருக்கிறார்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. சொல்லுங்கள், தேவன் என் கூட தான் இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள், தேவன் என் கூட தான். எலிசாவோட வேலைக்காரன் பயந்து, ஐயோ என்ன செய்வோம் என் ஆண்டவனேன்னு சொல்கிறார். எலிசா ரொம்ப கூலாக, ரொம்ப சமாதானமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எலிசா சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சூழ்நிலை இக்கட்டான நிலைமையில இருந்த போதும் எலிசாவுக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு, தேவன் என் கூட தான் இருக்கிறார். எவ்வளோ பேர் வேணால் எழுப்பி சுற்றி வர சூழ்ந்து நிற்கலாம், பட் காட் இஸ் ஆன் மை சைட். தேவன் என் கூட இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள், தேவன் என் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, என்ன உங்கள் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குதோ, உங்களோட பிரச்சனையை பற்றி நான் சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் உங்கள் கூட தான் இருந்தார், தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறார், தேவன் உங்கள் கூட தான் இருப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? சத்தமாக சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, எது உங்கள் மனசுக்குள்ளே போட்டு உங்களை அழுத்தி குழப்பிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மையை நீங்கள் மறுபடியும் உங்கள் மூளைக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு, உங்கள் இருதயத்துக்கு ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருங்க, அவர் உங்கள் கூட தான் இருந்தார், உங்கள் கூட தான் இருக்கிறார், உங்கள் கூட தான் இருப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம் தான் இன்றைக்கி காலையில் உயிரோடு எழுந்து இன்றைக்கி நாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னா அது காரணம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதனால தான். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேங்க? நம்ம துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் தெரியாமல் நல்ல மைண்டோட இன்றைக்கி காலையில், இன்றைக்கி ராத்திரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோன்னா, இன்னும் பைத்தியம், நமக்கு வந்த பிரச்சனைக்கு பைத்தியம் பிடிக்காமல் இன்னும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோன்னா ஒரு ரீசன் இருக்க முடியும்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? அவ்வளோ திட்டத்தை பிசாசு போட்டும் பிசாசால் நம்மளை தூக்க முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்க முடியும்னா, எத்தனை பேர் உங்கள் வாய்களை திறந்து சொல்கிறீங்க, தேவன் என்னோடு இருக்கிறார்? இன்னும் என் வீட்டு மாடியிலேருந்து எட்டி குதித்து தற்கொலை பண்ணாமல் இப்போ வரைக்கும் ஏன் உயிரோடு இருக்கிறான்னா, எத்தனை பேருக்கு கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்ல முடியும், தேவன் என்னோடு இருக்கிறார்? இவ்வளோ சூழ்நிலைக்கு மத்தியிலையும் நம்மளால் எப்படி சபைக்கு வர முடியுது, எப்படி கைகளை தட்ட முடியுது, எப்படி பாட முடியுது, எப்படி தேவனை துதிக்க முடியுதுன்னா, இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? காட் ஆஃப் தி அப்ரெஸ்ட்னு ஒரு புக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட வாசிக்க முடியும். காட் ஆஃப் தி அப்ரெஸ்ட்னு, நெருக்கப்படுகிறவர்களின் தேவன். சொல்லுங்கள், நெருக்கப்படுகிறவர்களின் தேவன். சத்தமாக சொல்லுங்கள், நெருக்கப்படுகிறவர்களின். சத்தமாக சொல்லுங்கள், நெருக்கப்படுகிறவர்களின். அந்த புக்கில் திரும்ப ஒரு காரியம் மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அது என்னென்னா, அந்த தேவன் நெருக்கப்படுகிறவர்களின் தேவன். ஒரு நாளும் அவர்களை நெருக்கிறவர்களுடைய பக்கத்திலே அந்த தேவன் நிற்க மாட்டார். மாறாக யார் நெருக்கப்படுகிறார்களோ அவருடைய பக்கம், யாரை மார்ஜினலைஸ் பண்ணி, யாரை கார்னர் பண்ணி, யாரை கட்டம் கட்டி, யாரை நெருக்கி ஒடுக்குறாங்களோ அவர்களுக்கு பக்கத்திலே அந்த தேவன் நிற்பார். அவர் நெருக்கப்படுகிறவர்களின் தேவன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? உங்களால் நம்ப முடியலன்னா லூக்கா 4:18 இயேசு தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கு கொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர் என்னை அனுப்பினார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அவரோட மிஷனே பிளைண்டுக்கு, பாண்டுக்கு, புரோக்கனுக்கு, இந்த 3 பேரில் குருடர்களுக்கு அவர் இது பண்ணுறாரு, பார்வை கொடுக்குறாரு, கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறாரு, புரோக்கனை உடஞ்சவங்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா அவர்களை கட்டுப்படிக்கு வருகிறார். அந்த தேவன் நெருக்கப்படுகிறவர்களின் தேவன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு ராத்திரி ஒரு வேளை நீங்கள் ஒரு நெருக்கத்துக்கு மத்தியில் இருந்தால், ரொம்ப இப்படி எலிசா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் ஒரு வேளை இன்றைக்கி நீங்களும் இருப்பீங்கன்னா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் நெருக்கப்படுகிறவர்களின் தேவனாக அந்த தேவன் இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? கவர்னர் மாளிகையில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சண்டை போட்டுக்கிட்டு, ஆளுங்கட்சி குடியரசுத் தலைவருக்கெல்லாம் லெட்டர் எழுதி அனுப்பி இந்த கவர்னரை எடுங்கன்னா, கவர்னர் மாளிகையில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? மாநிலங்களவை, மக்களவை, இதெல்லாம் யார் 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 என்ன சட்டம் கொண்டு வர போகிறாங்க, இங்கெல்லாம் யார் இருக்கிறாங்கங்கிறத தாண்டி என்னோடு எனக்கு ஆதரவாக நெருக்கப்படுகிற, எனக்கு பக்கபலமாக ஏன் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். God is on my side. கர்த்தர் என்னோட இருக்கிறார். அதுதான் எலிசாவோட கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தபோது எலிசா சொன்னார், நல்லா தான் இருக்கு,
எப்போ என்னால் உங்களால் சொல்ல முடியும் இவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியிலும் எப்போ என்னால் உங்களால் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும்னா நமக்கு இந்த ஞாபகம் இருக்கணும், கர்த்தர் என்னோட இருக்கிறார். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? கர்த்தர் என்னோட என் கூட எனக்கு ஆதரவாக இருக்கிறதுனால மன அழுத்தத்தால் என்னை ஃபாலோ பண்ணி என்னை பின்தொடர்ந்து என்னை அழுத்தி என் கூட வந்து சேர முடியாது. என்ன கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால இந்த வியாதியினுடைய அகோரத்தால் என்னை அழிக்க முடியாது. என்னென்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோட எனக்கு ஆதரவாக இருக்கிறபடினால எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அவர் வாய்க்காதே போக பண்ணார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால என் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீர் அது நிரந்தரமானதல்ல. தேவனின் கண்ணீரை என் முகத்திலிருந்து துடைத்து விடுவார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால எனக்கு முன்னாடி என்னால் ஏறவே முடியாத அளவுக்கு ரொம்ப செங்குத்தாக இருக்கிற மலையை என்னுடைய தேவன் எனக்காக சமப்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அது பயங்கர இருட்டான பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அந்த பள்ளத்தாக்கை நான் நடந்து கடந்து வரும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எவ்வளவு கடினமான பாதையும் என்னுடைய தேவன் எனக்காக சுமூகமாக மாற்றி கொடுப்பார். என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும். என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே மன அழுத்தம் தோத்து போக, ஏனென்றால் தேவன் என்னுடைய பக்கத்தில் எனக்கு ஆதரவாக கர்த்தர் நிற்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஸோ நம்பர் 1, உங்களை சுற்றி இவ்வளோ நெருக்கம் எலிசாவுக்கு இருக்கும்போது எப்படிங்க உங்களால் இல்லை நல்லா தான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னா, முதல்ல எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிட்டேன், தேவன் என் கூட தான் இருக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ரெண்டு எப்படி உங்களால் இப்படி நெருக்கமான ஒரு நிலைமையிலையும் நல்லா தான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா, எனக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு பாக்கியம் இருக்குது பாரு. ஜெபம், சத்தமாக சொல்லுங்கள், ஜெபம், சத்தமாக சொல்லுங்கள். அந்த ஜெபம் என்னால் என் தேவன் கிட்ட ஜெபிக்க முடியும். நான் ஜெபிச்சா என்னுடைய தேவன் எனக்காக சிலதெல்லாம் செய்வாருங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது என்னால் சொல்ல முடியும், எல்லாம் நல்லா தான் இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 15வது வசனத்தில் அந்த வேலைக்காரன் பார்க்குறான், சுற்றியும் குதிரைகள், ரதங்கள், பலத்த சேனை. 16வது வசனத்தில் எலிசா சொல்கிறாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 18வது வசனத்தில் படை எலிசாவுக்கு பக்கத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த படையும் எலிசாவை பிடிக்கும்படி பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்க அப்படி வந்த போது, சொல்லுங்கள் வந்த போது, சத்தமாக சொல்லுங்கள் வந்த போது. அந்த வசனம் அப்படி அவர்கள் அவனிடத்தில் வருகையில், சத்தமாக சொல்லுங்கள் வருகை, சத்தமாக சொல்லுங்கள் when they approached him. அவங்க வந்த போது எலிசா என்ன பண்ணினார்னா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். சத்தமாக சொல்லுங்கள் ஜெபம் பண்ணினார். சத்தமாக சொல்லுங்கள். வந்த போது நம்ம என்ன நினைக்கிறோம், வராத போது ஜெபிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறோம், ஒருவேளை வந்தால் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோம். பட் வரும்போது ஜெபிக்கணும், அதுதான் முக்கியம். எத்தனை பேரோட ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஜெபம்ங்கிறது ஒரு வல்லமையான ஒரு போர் ஆயுதங்க, நமக்கு கிடச்சிருக்கிற பயங்கரமான ஆயுதம். பட் இதை எக்ஸாக்டாக எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ நாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் சத்துருவோட திட்டம். அந்த திட்டத்துக்கு நானும் நீங்களும் விழுந்து போயிடக்கூடாது. மாறாக பிரச்சனை வரும்போது நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால் நமக்கு தான் வெற்றி. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி அதை மிகுந்த சந்தோஷமாக அகப்படும் போது. சங்கீதக்காரர் 27 சங்கீதம் 9-10 வசனத்தில், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே, உம்முடைய கோபத்துடன் உம்முடைய அடியேனை விலக்கி போடாதே சொல்லிட்டு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கை விட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஏசாயா 59, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியை ஏற்றுவார். நம்மளோட வாழ்க்கையில் இந்த வரும்போதுங்கிற மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம முடங்கி போயிடாம நாம ஜெபிச்சா தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சொன்ன மாதிரி ஜெபம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். விசுவாசிகளுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். ஜெபம் ஒரு வல்லமையான ஆயுதம். சொல்லுங்கள், ஜெபம் ஒரு வல்லமையான. நம்ம எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்தில் நிற்கிறோம். நம்ம விரும்பியோ விரும்பாமலையோ
நம்ம ஒத்துக்கலையோ நம்ம எப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, எப்போ நாம் தேவனை சேவிக்கிறவர்களாக நம்மை விட்டு கொடுத்து தேவனுக்கு நம் பிள்ளைகளாக நடக்க, தொடர்ந்து நம்ம சபைக்கு வர காரியங்களை செய்ய தொடங்குறோமோ, அப்போதே நாமளே நம்மளுக்கு தெரியாமல் ஒரு பாண்டை சைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில், ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்தில் நானும் நீங்களும் நிற்கிறோம். ஒரு யுத்த களம்னு சொல்லும்போது அங்கே ஆயுதம் இல்லாமல் நிற்கிறது ரொம்ப ஆபத்தானது. பவுல் சொன்னால், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் தான் ஜபம். அந்த ஜபம் எனக்கு இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் என் தேவனை ஜபத்தின் மூலமாக என்னால் என் தேவன்கிட்ட சேர முடியும்னு ஒரு விசுவாசி எப்போ உணர்றானோ அப்போ அவனால் சொல்ல முடியும், எல்லாம் நல்லா தான் இருக்குது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஜபம் நிறைய விஷயத்தை செய்யும். ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லணும்னா, ஜபம் உங்களை தேவன்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகும். சொல்லுங்கள், தேவன்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகும். ப்ரேயர் கேன் இன்வேட் த பிளேஸ் ஆஃப் காட். நீங்கள் எங்கிருந்தாலும் ஜபம் பண்ணலாம். சொல்லுங்கள், எங்கிருந்தாலும் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஜபம் பண்ணினா உங்கள் ஜபம் உங்களை தேவன்கிட்ட என்ன செய்யும்? உங்களை பரலோகத்துக்கு உங்களுடைய ஜபம் உங்களை கொண்டு போகும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து ஜபம் பண்ணினார்கள். அங்கே அவருடைய ஜபத்தை தேவன் கேட்டு என்ன செய்தார்னா விடுதலை. அப்போ ஜபம் செய்கிற முதல் காரியம் என்ன? நான் எங்கே இருந்தாலும் நான் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு நான் ஜெபிக்க தொடங்கினா அது என்னை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? 2, நான் ஜெபிக்க தொடங்கினா தேவனே எனக்காக இறங்கி வருவார். எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன்னா என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவரை கூப்பிடுறேன், ஆண்டவரை இன்வைட் பண்ணுறேன், வாங்கப்பா உள்ளே வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறேன். நான் ஜெபிக்கிறேன்னா வேற ஒன்றும் இல்லை. நான் ஜெபிக்கிறதுங்கிறது கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு கடமை அப்படின்னு எண்ணிட்டு போகக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன்னா என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவரை வெல்கம் பண்ணுறேன். வாங்க ஆண்டவரை உள்ளே வாங்க, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி என்ன செய்கிறேன்னா ஆண்டவரை வரவேற்கிறேன். அதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவரை என்னோட சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வருவேன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? 3, என்னுடைய ஜெபம் தேவனுடைய வல்லமையை அது என்ன செய்யணும்னா வல்லமையை செயல்பட வைக்கும். தேவன் எனக்காக செயல்படுவார். அவருடைய வல்லமையோடு கூட தேவன் எனக்காக என்ன செய்வார்னா, நான் ஜெபிச்சா தேவன் எனக்காக எழுந்தருளுவார். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? அப்போ ஜெபம் என்ன தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஜெபம் தேவனை என்னுடைய சிச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு வரும். ஜெபம் அவருடைய வல்லமையை எனக்காக செயல்பட வைக்கும். எலிசாக்கு அது நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவர் உடனே என்ன செஞ்சார்னா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜெபம் பண்ணி சொன்னார், லார்ட் ஸ்மைட் தெம் வித் பிளைண்ட்னஸ். அவருடைய கண்களை குருடாக்கி போடுங்க ஆண்டவரே. என்ன செஞ்சார்? அவருடைய கண்கள் குருடாகும்படி செய்யும் என்ன செஞ்சார்னா ஜெபம் பண்ணினார். நான் சொன்ன மாதிரி, பிகாஸ் ப்ரேயர் இன்வோக்ஸ் த பவர் ஆஃப் காட்ல, தேவனுடைய வல்லமையை அது செயல்பட வைக்கிறதாக இருக்கிறது, தூண்டி விடுகிறதாக இருக்கிறது. அப்படின்னா அவர் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே அவருடைய கண்கள் குருடாகும்படி செய்யும். அந்த ஜெபத்தை கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்யுதுன்னா அவருடைய கண்கள் அப்படியே அவங்களோட அந்த பெரிய போர் வீரருடைய கண்கள் எல்லாம் குருடாக போய்விடும். யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு ஆள், அவ்வளோ பெரிய சேனை, அவ்வளோ குதிரைகள், அவ்வளோ ரதங்கள், அத்தனை காரியங்கள் இருக்கும்போதும் அந்த ஒருத்தர் பண்ண அந்த ஒரு ஜெபம், தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ண தொடங்கும் போதே நாம் ஜெபிக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெபம் பண்ணினா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோட காரியங்களை நீங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா, உங்கள் எதிரிகளுக்கு உங்களால் என்ன பண்ண முடியலையோ பண்ண முடியாதோ அதை உங்களுக்காக உங்கள் தேவன் செய்வார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. எலிசா அதை ஆண்டவர்கிட்ட சொன்னார். ஆண்டவரே அவருடைய கண்கள், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எதுக்காக? ஆண்டவரே நீங்கள் இந்த யுத்தத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது என்னால் ஜெபிக்க முடியும். நான் ஜெபிச்சா பரலோகத்துக்கும் என்னோட ஜெபம் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக, என்னோட ஜெபம் தேவன் என்னோட சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வர, என்னோட ஜெபம் தேவனுடைய வல்லமையை எனக்காக செயல்பட வைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியிலையும் நல்லா தான் இருக்குது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. அப்போ 3 விஷயம் நம்ம இது வரைக்கும் சொன்னோம். 3 விஷயம் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை இது வரைக்கும் சொல்லி முடித்தோம். 1, எலிசா எப்படி உங்களால் இவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையில் எப்படி உங்களால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுதுன்னு கேட்டால், ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், எனக்கு ஆதரவாக தான் இருக்கிறார், என் பக்கத்தில் தான், என் பட்சத்தில் தான் என் தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்தால் என்னால் சொல்ல முடியும் நல்லா தான் இருக்குது.
என்னால் ஜெபிக்க முடியும். நான் ஜெபிச்சா தேவன் எனக்காக இறங்குவார். நான் ஜெபிச்சா தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படும். நான் ஜெபிக்கும் போது தேவனை என் காரியத்துக்குள்ளாக வரவேற்கிற தேவன் கையில் இந்த யுத்தத்தை ஒப்பு கொடுக்கிற தேவன் எனக்காக யுத்தம் பண்ணும்படி நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் என்னால் சொல்ல முடியும். எல்லாம் நல்லா தான் இருக்குது. மூணு எலிசா என்ன செஞ்சார்னா, ஆண்டவரோட இடத்த நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னார் எலிசா. நீங்கள் அந்த போர் வீரர்கள், அந்த பலத்த சேனை மொத்தத்தோட கண்ணையும் குருடாக்கி விட்டுறாரு. எலிசா ஜெபம் பண்ணோன்னா கர்த்தர் குருடு பண்ணி அவங்களோட கண்களில் குருடாக்கி விட்டுறாரு. குருடானதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறதே தெரியாமல் நிற்கிறாங்க. எலிசாவே அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு, யாரை தேடிட்டு வந்தீங்க? நீங்கள் தேடிட்டு வந்த ஆள்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க தேடிட்டு வந்ததே இவரை தான். நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, கூட்டிகிட்டு நேராக கொண்டு போய் ராஜா கிட்ட, சமாரியாவுடைய ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுறாரு. ஸோ நிப்பாட்டி விட்டுட்டு ஒரு ஜெபம் பண்ணுறார், ஆண்டவருடைய கண்களை திறந்தரலும்னு சொல்லி. இப்போ எல்லாரோட கண்களும் திறந்து எல்லாருக்கும் பார்வை வந்துருச்சு. இப்போது கண்ணு திறந்து பார்வை வந்தோடனே வீரர்கள்லாம் பயந்து நிற்கிறாங்க. என்ன ஆகுமோ அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா பயந்து நிற்கிறாங்க. ஏன்னா சமரியாவுடைய ராஜா சொல்கிறாரு, என்ன பண்ணுறாங்க, இவங்க அத்தனை பேத்தையும் போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அப்போ எலிசா சொல்கிறாரு, இல்லை அப்படி செய்ய வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? அப்படி செய்ய. அப்போ எலிசா என்ன மீன் பண்ணுறாருன்னா, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. இது நான் செய்ய வேண்டியதில்லை, கர்த்தர் தான் இதை என்ன செய்யணும். நாம் செய்ய வேண்டாம். நாம் உட்காந்து தேவன் நமக்காக செய்கிறத நான் நீங்களும் பார்க்கணும். நான் ஆண்டரோட பிளேஸை நான் கர்த்தரோட இடத்த, கர்த்தரோட ஸ்தானத்தை, அவரோட வேலையை நான் எடுத்துக்க வேண்டியதில்லை. மாறாக நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் துதித்து சந்தோஷமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை பாடி உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். யோசேப்பும் அதைத்தானே செஞ்சார்ல. அவருடைய சகோதரர்கள் வந்து நின்ற போது, எங்களை ஒன்றும் பண்ணிடாதேன்னு சொன்ன போது யோசேப் அந்த வார்த்தையை தான் சொன்னார், நான் என்ன தேவனா? நான் கடவுளோட பிளேஸை நான் எடுத்துக்க போகிறதில்ல, அவரோட பிளேஸை அவர். நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று மாத்திரம் அறிந்து கொள்ள போகிறேன். அப்போது நமக்கு இந்த 3 காரியம் இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இந்த 3 காரியம் இருந்தால், எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையும் கர்த்தர் என் சார்பில் எனக்கு கூட தான் இருக்கிறார், என் பட்சத்தில் தான் இருக்கிறார். எப்போ நீங்கள் ஒரு நெருக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கோ, எப்போ உங்களை சிலர் கார்னர் பண்ணுறாங்களோ, எப்போ நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களோ, அப்போது சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான், உங்கள் நியாயத்துக்கு பக்கத்தில் தான் கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பக்கத்தில் தான் தேவன். அப்போ தேவன் என் பக்கத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ என்னால் சொல்ல முடியும், இல்லை நல்லா தான் இருக்குது. 2 ஜெபம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு வருது. நான் ஜெபம் பண்ணும்போது தேவனை என் சூழ்நிலைக்குள்ளே கொண்டு நான் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமை எனக்காக செயலாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நான் ஜெபித்தா கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார் அப்படின்னு அந்த ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையால் சொல்ல முடியும். எல்லாம் நல்லா தான் இருக்குது. 3 அப்படி ஒரு 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 கரெக்ட் ஸ்பிரிச்சுவல் பேராமீட்டர்னு சொல்லப்படுகிறது. ஒருத்தரை பழி வாங்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் ஒரு விசுவாசிக்கு கையில் இருக்கும்போதும் பழி வாங்காமல் மாறாக, சரி இந்தா சாப்பிட்டுக்கோ, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் அவன் தான் ஒரு கரெக்டாக மெச்சோர்டான ஒரு 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 பிலீவராக என்ன செய்ய முடியும். அவன் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த ஒரு பிலீவராக இருக்க முடியும். யோசேப்பை நம்ம அப்படி பார்த்தோம், ஹீ வாஸ் எ மெச்சோர்ட் பிலீவர். நான் தேவனா, நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் மாறாக உங்களை காப்பாற்ற தான் போகிறேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் ஆதரிக்கத்தான் போகிறேன். நான் ஆண்டோடைய இடத்த எடுத்துக்க மாட்டேன், மாறாக நான் கர்த்தருக்கு முன்பதாக பாடுவேன், துதிப்பேன், கர்த்தரை நம்பி உட்காருவேன், கர்த்தர் எனக்காக செயல்படுவார். இந்த 3 காரியம் இருந்தால் என்னால் சொல்ல முடியும், எல்லாம் நல்லா தான் இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? எந்திரிச்சுன்னு இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். God is on our side. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார். உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள். தாவீது சொன்னால், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாகவும் மாறிப்போனேன். நீதிமான் அவன் அப்பத்துக்கு அலைந்து தெரிந்ததை, அவனுடைய சந்ததி கைவிடப்பட்டதை ஒரு நாள் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக, அவனுக்கு பக்கத்தில் தான் கர்த்தர் நிற்கிறார். எத்தனை பேர் உங்கள் வாய்களை திறந்து இன்றைக்கி ராத்திரி சொல்கிறீங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாக என் கூட தான் இருக்கிறார், என் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். உங்கள் வாய்களை திறந்து விசுவாசமாக நம்பிக்கையாக சொல்லுங்கள், என் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். உங்கள் வாய்களை திறந்து சத்தமாக சொல்லுங்களேன், என் ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறார். God is on my side, on my side. ஒரு சூழ்நிலை 2 பேர் 2 விதமாக பார்க்குறாங்க. சூழ்நிலை ஒன்று தான். பட்டணத்தை சுற்றிலும் எதிரிகள் முற்றுகை போட்டு விட்டார்கள்.
சாதாரண முற்றுகை இல்லை. எலிசா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சிங்கிள் பர்சன். அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு ஒத்த ஆள். அவர் பின்னாடி அவருக்கு ஆப்போசிட்டாவே அந்த ராஜாவே, அந்த சமரியாவுடைய ராஜாவே திரும்பினார். ஸோ அப்போ எலிசா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இல்லை. ஒரு சாதாரண ஒரு தனி மனிதன். ஆனால் அவரை சுற்றி போடப்பட்ட முற்றுகை என்று சொல்லப்படுவது சாதாரணமான ஒரு முற்றுகை இல்லை. பயங்கரமான ரதங்களும் குதிரைகளும் பலத்த போர் வீரர்களும் சுற்றி சூழ்ந்திருந்தாங்க. அப்ப சூழ்நிலை ஒன்று தான். ஆனால் அங்கே 2 பேர் இருந்தாங்க. ஒன்று எலிசா, இன்னொன்று எலிசாவோட வேலைக்காரன். 2 பேரோட பார்வை வேறையாக இருந்தது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது உண்மையை மறுக்கிறதில்ல விசுவாசம். ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாம சிலர் பேசுவாங்க, அது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்று சொல்லும்போது அந்த ரியாலிட்டியும் தாண்டி தேவன் எனக்கு சில காரியங்களை செய்வார். அதுதான் அந்த உண்மையும் தாண்டி என் தேவன் எனக்காக சில காரியம். அதுதான் சரியான விசுவாச பார்வை. விசுவாச பார்வை என்று சொல்லும்போது ரியாலிட்டியவே இல்லாம பண்றதில்லை, மாறாக அதையும் தாண்டி அந்த ரியாலிட்டிக்கு அந்த பக்கத்துல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, தேவன் எனக்காக காரியங்களை செய்வார். அப்போ ஒரு சூழ்நிலை, 2 பேர், 2 விதமான பார்வை. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போறோம்? எலிசாவை போல தைரியமிக்கவர்களாக நின்று சொல்ல போறோமா, அல்லது எலிசாவினுடைய வேலைக்காரனை போல ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்னு சொல்லி புலம்ப போறோமா? இன்னைக்கு ஒருவேளை நான் சொன்ன 2025 ஸ்டார்ட் பண்ணும்போதே ரஃபா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். நிறைய டிப்ரெஷனோட, நிறைய கேள்விகளோட, நிறைய பிரச்சனைகளோட, சமாளிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் தொடக்கத்திலே ஒருவேளை எனக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, மெடிக்கலா, ரிலேஷனலா நமக்கு நிறைய காரியங்கள் வந்திருந்திருக்கலாம். பட் நாம ஒன்று சொல்ல போறோம், விசுவாச பார்வையோட, விசுவாச கண்களோட ஒன்று சொல்ல போறோம். என் தேவன் என் பட்சத்திலே இருக்கிறார், என் தேவன் எனக்காக இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது என் தேவன் எனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். நான் அமர்ந்து கொள்ளும் போது அவர் தன்னை தேவன் என்று நிரூபிக்கிறார், அவரே தன்னை காண்பிக்கிறார். என்னுடைய எதிரிகளுக்கு என்னால செய்ய முடியாததை, என்னால செய்ய முடியாததை நான் அமர்ந்து கொள்ளும் போது தேவன் எனக்காக யுத்தம் பண்ணும்போது தேவன் எனக்காக காரியங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல போறோமா? எதை சொல்ல போறோம்? எலிசாவினுடைய வேலைக்காரனுக்காக எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும்னு. இன்னைக்கு நாமளும் இப்படி ஜெபம் பண்ணி முடிக்கலான்னு நினைக்கிறேன். நம்மளை சுத்திலும் தேவன், நம்மளை சுத்திலும் ஒரு பெரிய அக்கினி மதிலை நம்மளை சுத்திலும் தேவன் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் இந்த வானத்திற்கு கீழே பூமியில திறந்து விடப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு ஆதரவாய் பக்கபலமாய் தேவன் இருக்கிறார். நம்முடைய கண்கள் பார்க்கும்படி தேவன் இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய கண்களை திறந்தருளட்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே என் கண்களை திறந்தரலாம், எனக்கு ஆதரவாய், எனக்கு பக்கபலமாய், இந்த கடனுக்கு மத்தியிலும், இந்த தேவைகளுக்கு மத்தியிலும், இந்த வியாதிக்கு மத்தியிலும், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்க்கு மத்தியிலும், இந்த நெகட்டிவான சூழ்நிலைக்கு மத்தியிலும், வேலையில் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், குடும்பத்தில் எனக்கு இருக்கிற போராட்டங்களுக்கு மத்தியிலும், சக மனிதர்களோடு எனக்கு இருக்கிற ரிலேஷன் கான்டாக்ட்ஸ் இருக்கிற டிஸ்பியூட்ஸுக்கு மத்தியிலும் நீர் என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறீர், எனக்கு ஆதரவாக இருக்கிறீர் என்கிற பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு நீங்க தாங்க. நான் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குதுங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கான்ஃபிடன்ஸாக என்னால் இருக்க முடியும்னா என்னுடைய கண்களை திறந்தரலும். எத்தனை பேர் உங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், கண்களை திறந்தருளுங்கப்பா, என் கண்கள் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எப்போதும் உங்களோட பொசிஷனை நான் எடுத்துக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியதை பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அது என்னோடது இல்லை. உங்க பொசிஷனை, உங்களுடைய இடத்த, ஸ்தானத்தை எலிசா அது என்னோட வேலை இல்லை. வந்தவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சு வைன்னு தான் எலிசா சொன்னாரே ஒரே மாளாக அவர் என்னையா பிடிக்க வந்த, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி பழி வாங்கல எலிசா. அப்ப அப்படிப்பட்டவர்களாக நானும் நீங்களும் மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக.